சாக்கடை தண்ணியை நல்ல நீர்நிலைகளில் கலப்பது என்பது சட்டப்படி குற்றம். அதை எந்த ஒரு கவர்மெண்ட்டோ, நகராட்சியோ, ஊராட்சி, பேரூராட்சி செய்யக்கூடாது. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள்ல சாக்கடை தண்ணீர் கலப்பது என்பது சர்வ சாதாரண விஷயம். அதில் தருமபுரியும் விலக்கில்லை. நகராட்சியின் நிர்வாகத்தில் என்ன பண்ணுறாங்க, சாக்கடை தண்ணியை கொண்டு போய் நல்ல தண்ணியில் கலக்குறாங்க. அது சட்டப்படி குற்றம். இந்த குற்றத்தை எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க தருமபுரி நகராட்சி உட்பட்ட. அப்படி பார்த்தீங்கன்னா ஃபைன் போட்டிருக்கிறாங்க. யாரு? நம்மளுடைய மாசு கட்டுப்பாடு வாரியம் ஃபைன் போட்டிருக்கிறாங்க. ஏதோ 3.5 லட்சமோ 4 லட்சமோ ஃபைன் போட்டிருக்கிறாங்க. இது வரைக்கும் அதுவும் கட்டப்படல. ஃபைன் போட்டு நீங்கள் கழிவு நீரை கொண்டு போய் நல்ல தண்ணியில் கலந்துருங்க, அதனால் அதை தடுத்து நிறுத்தணும்னு ஃபைன் போட்டிருக்காங்க. ஆனால் அதை ஃபைன் கட்டலை. அதுக்கு என்ன ஒரு திட்டத்தை கொடுத்துருக்குறாங்கன்னா, இப்போ இதே பகுதியில் இன்னொரு சுத்திகரிப்பு நிலையத்தை கட்டுறாங்க. அது பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் பெருசு. அதாவது 5 லட்சம் சாக்கடை கழிவு 5 லட்சம் லிட்டர் சாக்கடை எம்எல்டி, அதாவது மில்லியன் லிட்டர் பர் டே. 5 something வச்சுங்களேன். 5.2 எம்எல்டினா 5.2 மில்லியன் லிட்டர் பர் டே. அதாவது 5 லட்சத்தோ 5.5 லட்சம் லிட்டர் சாக்கடை தண்ணியை சுத்திகரிப்பு செய்யறதுக்கு இன்னொரு சுத்திகரிப்பு நிலையம் கட்டிட்டு இருக்கிறாங்க. 2 வருஷமா கட்டுறாங்க. இன்னும் 2 வருஷத்துல முடிச்சிருவோங்கிறாங்க. அப்படி பண்ணா இங்க 19 வார்டு தண்ணி சுத்திகரிப்பு நிலையம் இருக்கு. சுத்திகரிப்பு பண்ணி போகும் ஒரு பழைய சுத்திகரிப்பு நிலையம் மூலமா. புதுசா உருவாக்கப்படுற அந்த சுத்திகரிப்பு நிலையத்துல இன்னொரு அந்த மிச்சம் இருக்கிற 14 வார்டு தண்ணி சுத்திகரிப்பு செய்து அது நல்ல தண்ணியா வெளில போகும். இதுதான் பண்ணணும். அப்போ கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி கழிவு நீர் தான் கலந்து கொண்டு இருக்கிறது நம்ம தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஏரிகள்ல. இதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அதனாலதான் தருமபுரி மாவட்டத்துல எங்கேயுமே இருக்கிற டவுன்ல எங்க பார்த்தாலும் ஸ்மெல்லு, எங்க பார்த்தாலும் துர்நாற்றம், எங்க பார்த்தாலும் தெருவிலேயே சாக்கடை ஓடுது, கொசு வருது, குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடம்பு முடியாம போகுது, பெரியவங்களுக்கு மூச்சு திணறல் போடுறது, எத்தனையோ வியாதிகள் வர்றதுக்கு காரணம் சாக்கடை நீர் தருமபுரி மாவட்டத்துல அப்படியே தான் இருக்கு. சுத்திகரம் பண்ணி அனுப்புறது கொஞ்சம், மிச்ச பாதி சுத்திகரம் பண்ணாம தண்ணியில கலக்கிறது தான். இதுல இன்னொரு குறை என்ன சொல்றாங்க பொதுமக்கள் இந்த பகுதியிலனா, இது இந்த சுத்திகரிப்பு நிலையம் இருக்கக்கூடிய இடத்த சுற்றி ஒரு 10 ஊர் இருக்கு. அங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க, பண்ண முடியல. இந்த சுத்திகரிப்பு நிலையம் இருக்கிறதுனால நிறைய துர்நாற்றம். இன்னைக்குதான் வேலை நடக்குது, எல்லா நாளும் அங்க வேலை நடக்கல. சுத்திகரிப்பு நிலையத்துல தினமே வேலை நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சுத்திகரிப்பு நிலையத்துடைய வேலை என்ன, தண்ணியை சுழற்சி முறையில் சுற்றி அதில் நுண்ணுயிர் பாக்டீரியா கலந்து அதை நல்ல தண்ணியாக மாற்றி குளோரின் கலந்து விடணும். ஒரு கிட்டத்தட்ட 3 நாடு அடுக்கு ப்ராசஸ். இந்த ப்ராசஸை இவங்க பண்ணுறது இல்லை, இன்னைக்கு தான் பண்ணுறாங்க, இல்லை யாராவது வந்தால் பண்ணுறாங்க, இல்லை மாதத்தில் 1 வாட்டியோ 2 வாட்டி பண்ணுறாங்கன்றாங்க. நம்ம அதிகாரிகளை கேட்டால் அவங்க சொல்கிறாங்க தொடர்ந்து பண்ண முடியாது. தொடர்ந்து பண்ணும்போது நாங்கள் அப்பப்போ கேப் விட்டு தான் பண்ண முடியும். கேப் விட்டுனா ஒரு நாளைக்கு ஒரு நாள் கேப் இல்லை. இப்போ இது 5 ஒரு 2 டேங்க் வச்சுருக்காங்க. ஒரு டேங்க்கில் சுத்திகரிப்பு பண்ணால் இன்னொரு டேங்க் சும்மா தான் இருக்குது. அந்த டேங்க் பண்ணும்போது ஸ்டாண்ட் பை டேங்க் சும்மா இருக்கு, மெயின் டேங்க் ஸ்டாண்ட் பை டேங்க் இப்படி தான் சொல்றாங்க. அப்படிதான் நாங்கள் பண்றோன்றாங்க. இருந்தாலும் இதுல இருக்க மக்கள், பொதுமக்களுடைய குற்றத்தை அவங்க குற்றம் சமத்துறாங்கன்னா அதுல உண்மை இல்லாமல் இல்லை. இதை தினம் இங்க வேலை அவ்வளோ அதிகமா நடத்தப்படலன்றத ஊடகத்துல நீங்களும் எங்க கிட்ட சொல்லியிருக்கீங்க. இது அந்த அளவுக்கு தினமே இந்த சுத்திகரிப்பு நிலையத்துல இருந்து சுத்தம் பண்ண தண்ணி போறது இல்லை. மழை காலத்துல அப்படியே திறந்து விட்டுறாங்க. கெட்ட தண்ணி அப்படியே இருட்டோட இருட்டா, வெள்ளத்தோட வெள்ளமா, நல்ல தண்ணியோட நல்ல தண்ணியா, மழை தண்ணியோட மழை தண்ணியா சாக்கடை தண்ணி தான் கலக்குதுன்றாங்க. மழைன்றது ரொம்ப ரேர் தான் வச்சுங்களேன், எப்பயாவது தான் நம்ம தருமபுரியில பெய்யுது. ஆனா மற்ற சமயம் இப்படிதான் நடந்துட்டு இருக்குன்றாங்க. அப்ப இங்க அதுக்கு ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் இருக்கான்னு கேட்டா மாசு கட்டுப்பாடு வாரியம் சொல்றாங்க ஒரு மானி வச்சிருக்கோம், அதாவது ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் வச்சிருக்கோம், சென்சாரை தண்ணியில போட்டிருக்கோம். அந்த தண்ணீர்ல சென்சார்ல அது சுத்திகரம் பண்ணிடுச்சா, எவ்வளோ பிஹெச் இருக்கு, அதுல எவ்வளோ பாக்டீரியா இருக்கு, எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குன்னு அது எங்களுக்கு சொல்லும். நாங்க அது எங்க இருந்தாலும் பார்த்துக்கலாம். அது வேலை செய்து கிட்டத்தட்ட 1 வருடமாக இருக்கு. 2025 பழுதாகிவிட்ட அந்த சென்சார் இது வரைக்கும் ரிப்பேர் பண்ணப்படல. அப்போ அதுக்கு ரிப்பேர் ஏன் பண்ணல அப்படின்னு கேட்டா அதற்காக கூடிய செலவு 37 லட்சம் என்று அதிகாரிகள் சொல்றாங்க. அந்த 37 லட்சத்தை அரசாங்கம் கொடுத்தா நாங்கள் ரிப்பேர் பண்ணிடுவோம். பண்ணிட்டா நீங்கள் அந்த மானி வச்சு அது மானிட்டர் பண்ணிடும். பண்ணி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, மாசு கட்டுப்பாடு வாரியத்துக்கு சொல்லியிருக்கோம். ஆனால் அது இப்போ இல்லை அப்படின்றாங்க. இது பார்த்தீங்கன்னா சுற்றி 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 இதனால அது, அதனால இது, இதனால அது, அதனால கடைசியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷய சைக்கிள் மாதிரி. அப்போ யாருமே குப்பையை போடாதீங்க,
இல்லை சாக்கடையே கலக்காதீங்க. எப்படி பண்ண முடியும்? மக்கள் வந்து இருக்கிறாங்க, இவ்வளோ எத்தனை லட்சம் மக்கள் இங்கே இருப்பாங்க. தருமபுரியில் பார்த்தீங்கன்னா இப்போ டவுனில் மட்டும் அவ்வளோ பேர் இருக்காங்க. அவ்வளோ பேர் போடக்கூடிய அந்த கழிவுகளோ சாக்கடை எங்கே போகும்? நல்ல தண்ணி தான் போயிட்டுருக்கு. இப்போ கூட சுத்திகரிப்பு நிலையத்துலேருந்து வெளியே போடுற தண்ணியில் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியை க்ளீன் பண்ணி விடுறாங்க பாருங்க. அந்த ஸ்லட்ஜ் இங்கே தான் இருக்குது, அதாவது அந்த சகதி வந்து இங்கே தான் இருக்குது. அதை வந்து உரமாக உபயோகப்படுத்திக்கிறாங்க. சில சமயம் அதுலேருந்து வர கெட்ட தண்ணியை சேர்த்து இதிலே விட்டுறாங்க. இங்கே சுத்திகரிப்பு நிலையத்துலேருந்தே கெட்ட தண்ணியும் போகுது. இது எங்கே போகுதுன்னா அதுவும் போகுது. அப்போ ஒரு பெரிய பானையில் நல்ல தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு துளி விஷம் போடுற மாதிரி தான். எல்லாமே விஷமாயிடும். அதே தான் இங்கே நடந்துட்டு இருக்குது. எல்லாமே சாக்கடையாக தான் போயிட்டுருக்கு. நீங்கள் சுத்திகரிப்பு நிலையம் வேலை செஞ்சாலும் சாக்கடை தான், வேலை செய்யலைனாலும் சாக்கடை தான் அதில் போகுது. இப்படி தான் நடந்துட்டு இருக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது, இது வந்து ஒரு 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 ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய துரதிருஷ்டமான ஒரு விஷயம்தான். எல்லாத்துக்கும் காசு போயிருக்குது, எல்லாத்துக்கும் வேலை நடக்குது, ஆனாலும் தீர்வு கிடைக்கல. அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, உக்காந்து இதுக்கு ஒரு நல்ல தீர்வுனா முதல்ல இந்த நிலையத்தில் தினம் வேலை நடக்கணும். அதை யாராவது மானிட்டர் பண்ணணும். மானிட்டர் பண்ணாதான் தினம் இந்த சுத்தமான தண்ணியை கொண்டு போய் நம்மளால, சுத்தமான தண்ணியில் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி அதை கொண்டு போய் நல்ல ஆற்றுல விட்டா விட முடியும். ஆற்றுல கலந்தா அது விவசாயத்துக்கோ இல்லை ஆடு மாடுகளுக்கோ இல்லைன்னா ஏதாவது மற்ற நீர் தேவைகளுக்கு அதை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். அதை முதல்ல நம்ம என்ஷூர் பண்ணணும், இந்த நிலையத்தில் அது பண்ணுறாங்களாம். அதே போல் இன்னொன்று கேட்டோம், அடிக்கடி தண்ணி உடையுது அப்படின்றதுக்கு அதுக்கு திட்டங்கள் அதிகாரிகள் வந்து திட்டத்தை சப்மிட் பண்ணி அதுக்கு ஆர்டர் வாங்கியிருக்காங்க. அதுக்கு பணமும் அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. புதுசாக பைப் லைன் போட்டு ரோடு ஓரமாக, ஏரிக்கரை இல்லாமல் ரோடு ஓரமாக சாலை ஓரமாக பைப் லைன் போட்டு இந்த தண்ணியை கொண்டு போய் கலக்கிற மாதிரி, அதாவது ஆற்றில் கலக்கிற மாதிரி இன்னொரு திட்டத்தை கொடுக்குறாங்க. 3 மாசத்துல முடிச்சிருவோம். ஆகஸ்ட் 10ஆம் தேதி இந்த திட்டத்தை துவக்கிறோம். 3 மாதத்தில் முடித்து விடுவோம். இப்போ ஏற்கனவே உடஞ்சி போயிருக்கலையா பைப்பு, அதெல்லாம் டம்மி பண்ணிட்டு இப்போ புதுசாக பைப் போட போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதையும் நாங்கள் ஃபாலோ பண்ணணும். இது எங்களுடைய வேலை. இது நடக்குதா, இந்த 3 மாசத்துல இது முடிஞ்சு இந்த தண்ணியெல்லாம் அதாவது சுத்திகரிப்பு நிலையத்துலேருந்து சகதியோடு இருக்கிற தண்ணி வந்து வெளியில் வருதான்றதை நாங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கணும். தினம் நடக்குதான்றதை பார்க்கணும். அதுதான் இப்போ எப்படி, அதுக்கு ஒரு மிகப்பெரிய சவால். தினம் இந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் இவ்வளோ வேலை நடந்து இந்த 3.8 லட்சம் லிட்டர் தண்ணி சுத்திகரிக்கப்பட்டு இந்த சேறு தனியாகவும் தண்ணி தனியாகவும் பிரிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட நீர் ஆற்றில் கலக்கிறதா என்பதை மானிட்டர் பண்ணணும். அதுக்கு என்ன சிஸ்டம்ன்றதை நாங்கள் யோசிக்கணும்.